கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judah and Samaria and to the ends of the earth. Amen. நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை எருசலேமில் தங்கியிருங்கள் என்று கூறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து தியானித்தோம். அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் எப்படி இருப்போம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இன்றைய தியான வசனம் 4 முக்கிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. 1, பரிசுத்த ஆவியின் வருகை, டிவைன் எம்பவர்மெண்ட். சீஷர்கள் தங்களுடைய பலத்தினாலோ ஞானத்தினாலோ அல்ல, பரிசுத்த ஆவியின் சக்தியாலும் வழி நடத்துதலாலும் சேவை செய்ய வேண்டும். இதுவே ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பமும் ஆதாரமும். நாமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மட்டுமே தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வல்லமையாக ஊழியம் செய்ய முடியும். 2வது, பரிசுத்த ஆவியின் பலன், தட் இஸ் பவர். இங்கு சொல்லப்பட்ட பலன் என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. டுனாமிஸ் என்பதற்கு அதிசயங்களை செய்யும் சக்தி என்று பொருள்படும். பயந்த சீஷர்கள் தைரியமான சாட்சிகளாக மாறினார்கள். நமக்கும் பரிசுத்த ஆவியின் பலன் கிடைக்கும் பொழுது நம்முடைய பயம் நீங்கி தைரியமாக விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய முடியும். 3, சாட்சியாக இருப்பது, விட்னஸிங். சாட்சி என்பது வாழ்விலும் வார்த்தையிலும் கிறிஸ்துவை காட்டுவது. வெறும் வாயினால் சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. நமது வாழ்க்கை தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்பர் 4, சுவிசேஷத்தின் பரவல், மிஷன் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு முன்னேற்ற திட்டம். முதலில் எருசலேம். இங்கு எருசலேம் என்று கூறியிருப்பது நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம். யூதேயா என்பது நம் உற்றார் உறவினர்கள். சமாரியா என்பது நம்மை சுற்றி இருக்கும் இயேசுவை அறிந்தும் அறியாமலும் இருக்கிறவர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் என்பது உலகம் எங்கும். இதுவே தேவனுடைய இரட்சிப்பு திட்டம். நாம் தேவ சமூகத்தில் பரிசுத்த உள்ளத்தோடு அமர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் பொறுமையோடே காத்திருக்கும் போது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நம்மேல் பொழிவார். அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் பெற்ற புதிய பலத்தோடும் வல்லமையோடும் முதலில் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், நம் சுற்றம் உற்றார் உறவினர் மத்தியிலும், நாம் வசிக்கும் பகுதியில் உள்ள மற்றவர்களுக்கும் சாட்சிகளாக இருப்போம். இதோடு நின்று விடாமல் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கும் நாம் சாட்சியாக, தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய மிஷன். அன்று சீசர்கள் வானத்துக்கு ஏறி போவதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று,
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதை அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். எஸ், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று மத்தேயு 25:13 வாசிக்கிறோம். எனவே நாம் விழித்திருந்து பொறுமையோடு காத்திருப்போம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஆவியால் பலனடைந்து சாட்சியாகும் வாழ்க்கையை விவரிக்கிறது. பலன் பெறும் முன் காத்திரு. பரிசுத்த ஆவி இல்லாமல் சேவை பலன் அற்றது. பலன் பெற்ற பின் பயம் தைரியமாக மாறும். சந்தேகம் விசுவாசமாக மாறும். சாட்சி வாழ்க்கை வாழ்வோம். வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயல்களால். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிஷன் எல்லைகள் இல்லாதது. குடும்பம் முதல் உலகம் வரை. என்ன, இந்த மிஷனுக்கு தயாராகி விட்டீர்களா? Today's verse teaches that the Holy Spirit gives power to believers. This power transforms fear into boldness. Christians are called to be witnesses of Jesus in both life and words. The mission starts locally, that is home, and expands globally, that is to the ends of the earth. Empowered by the Holy Spirit, we are called to live and share Christ everywhere. Are you ready to do that? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வசனத்தின் மூலம் இன்று எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீனங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக மாறட்டும். எங்கள் குடும்பம், ஊர், நாடு, உலகம் வரை உமது சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தர வேண்டுகிறோம். பயம் இல்லாமல் தைரியமாக செயல்பட கிருபை தாரும். தினமும் இயேசுவின் வருகைக்கு எங்களை தயார்படுத்த கிருபை அளிக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.